திரு ரவீந்திரன், திரு விஜய் தன் தலைமையில ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி அப்படின்னு முடிவு செய்யும் போது அங்க ஒரு பலவீனமாக என்ன கருதப்படும்னா அன்டெஸ்டட் ஓட் பேங்க் அப்படின்னு யோசிப்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமின்னு வருகிற போது ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு அவர் விருப்பமே தெரிவிக்கல, அதுக்கான கதவை சாத்திட்டாருனாலும் அது பலவீனமா அவருக்கு தோணாதா? மற்ற கட்சிகள் வந்து சேர்றதுல தேமுதிகவோ பாமகவோ வந்து விஜயோட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாப்புலாரிட்டி இருக்கு, க்ரோட் புல்லர் எடுத்து நம்ம தெளிவு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை உண்மையை நான் தான் தமிழ் மண்ணில் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டாலினை பொறுத்த அளவுன்னா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உள்ளவருங்கிறனால தான் 3 தடவை அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு ராகுல் காந்திக்கே தெரியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணி, விஜய் காங்கிரஸ் கூட்டணின்னு அவர் கிளியர் கட்டா மோடி ஒரு அறிக்கை விடவும் ராகுல் ஸ்டாலின் சரண்டருங்க அளவாகி இன்னைக்கு அதை நோக்கி எல்லாம் போகுதுன்னா, ஒரு ப்ரூவ்டு லீடர் நமக்கு 39 எம்பியும் ஜெயித்து கொடுத்துருக்கிறாரு, 38 ஜெயித்து கொடுத்தாருங்கிறதுல அந்த கேரண்டி இருக்குது ஸ்டாலின்கிட்ட. ஸோ கேரண்டி உள்ள இடத்துல தான் எல்லா அரசியல்வாதியும் வெற்றிக்குள்ள இருக்கிறது தான் விரும்புவாங்க. அந்த வகையில் தான் விஜய் ஆப்ஷனாக காட்டி ஸ்டாலின் கிட்ட அவங்க பிரியாரிட்டியா எடுத்து போவாங்கன்னு நான் கருதுறேன். அதுல நீங்க சொன்ன இதுல நம்பர் ஆஃப் சீட் என்ன, அது பெரிய நெருடல் தான். ஸ்டாலின் நான் கொடுக்கறதெல்லாம் எங்க பிரச்சனை? அது ஸ்டாலின் நான் கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு சொல்லும்போது அங்க நம்பர் வந்து இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. அதனால நாங்க விஜய் கூட போயிருவோங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து ஃபைனலா அவங்க மனசுல வச்சிருக்கிறது ஸ்டாலின் தான் வெற்றி, அங்க போவாங்க. அதுவரை விஜய் கூட போவாங்கிற தோற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தோற்றத்தை கொடுக்காம டைரக்டா ஸ்டாலின் போனா ஸ்டாலின் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் சாமிநாதன் தம்பி சொன்னது மாதிரி செங்கோட்டையன் வந்து இதை பிரியாரிட்டியா எடுத்து போயிட்டார். அவருக்கு வந்து தம்பி அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பேர்ல எடப்பாடியை வீக்கன் பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு இருக்குது. அதனால அவர் அந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ், அந்த இடத்துல நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் அதுல அவர் போயிட்டார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து நேத்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா தன் ஜாதியில நான் சிஎம் கேண்டிடேட்டா நிற்கிறேன், நீங்க அப்படி இல்லைங்கிறத காட்டுறதுதான் எடப்பாடி பழனிசாமி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. இந்த புள்ளிக்குள்ளதான் ஸ்டாலினுக்கும் தினகரனும் ஓபிஎஸும் தேவை. இப்ப ரெட்டலன்னு லட்சுமி அவங்க சொன்னாங்க. ஆனா ரெட்டலையில 2019 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ள டவுன் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனாலதான் டிடிவி சொல்றாரு ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு 19 அளவுகளாவே வச்சுக்க வேண்டியதில்லை, அது நாடாளுமன்ற தேர்தல். இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான் வர்றேன் கார்த்திகேயன். அதனாலதான் டிடிவி சொன்னாரு ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அநியாயமா ஒரு இடஒதுக்கீடு பிரிச்சாங்க, நிறைய சபல்டன் காசுக்கு அநீதி இழைச்சாங்க. ஐ வில் ஸ்டாண்ட் பை வேட். அன்னைக்கும் என்னைக்கும் அது அநீதி பெரியார் பண்ணல. அப்போ அதே தொகுதிக்குள்ள இன்னைக்கு அவரு பாமக இல்லாமலே 50,000 ஓட்டு அதிகம். அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், இதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அது ரெட்டலை தான், இது ரெட்டலை தான். ரெட்டலை தாண்டி பல இஷ்யூஸ் வந்துட்டு ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் லீடர். மீண்டும் நான் சொல்றேன், தம்பி மருத்து அவர் கருத்தை சொல்லுவாரு, 2 ஜாதிக்கு ஆதிக்கத்துக்கான தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில இபிஎஸும் டிடிவியும் ஸ்டாலினுக்கு பெரிய அசெட். அனைவருக்குமான கட்சி அதிமுக. உங்ககிட்ட வரேன் திரும்ப. திரு சாமிநாதன், ஒருங்கிணைப்புங்கிற இந்த புள்ளியை நோக்கி நகராம ஒரு பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி அப்படிங்கறத திரு எடப்பாடி பழனிசாமி சாத்தியப்படுத்திட முடியுமா? இல்ல, ஒருங்கிணைப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளி இல்லாம கூட்டணி என்பதை தாண்டி அதிமுக ஆளுங்கட்சியாக வருங்கிற நம்பிக்கை முதல்ல மக்கள் கிட்ட விதைக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்பதான கட்சிகளும் நம்புவாங்க, வந்து சேரக்கூடிய கட்சிகளும் நம்புவாங்க. ஆமா, கட்சிகளும் அப்பதான் வருவாங்க. பட் இப்ப வந்து நீங்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜய் பக்கம் நகர்ந்துட்டா இன்னுமே அதிகமான பேர் அவர்களும் விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை பயன்படுத்துவாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னா, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற பெர்செப்ஷனை அவர் உருவாக்கணும். அதை பார்த்துட்டு மற்ற கட்சிகள் வந்து சேர்ந்து கூட்டணியா மாறணும். அது ஜெயிக்கிற கூட்டணியாக மக்களுக்கு தெரியணும். இப்படிதானே இந்த ப்ராசஸ் நடக்கணும். ஆமா, நிச்சயமா. இல்ல, அந்த இடத்துலயே ஒரு பின்னடைவு இருக்கு. தொடர்ச்சியா அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை அவர் தொடர்ச்சியா அவரே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப வந்து ஒரு மற்ற ஆப்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பையாவது அவர் காட்டணும். அதுவுமே அவர் காட்டல. அப்புறம் எப்படி பெரிய கட்சிகள் வரும்? முதல்ல வந்து இன்னைக்கு பாமகவோ தேமுதிகவோ உள்ள உடனடியா வரணும்னா அவர்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரணும். இந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வரணும். இன்னொன்று, அவ்வளவு பிரிவிலேஜையும் நீங்க விஜய்க்கு கொடுத்தீங்கல்ல, நீங்க ஏடிஎம்கே கொடுக்க வேண்டிய பிரிவிலேஜஸ் விஜய்க்கு கொடுத்தீங்களே, அவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கா? அது ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க் ஒண்ணு. இங்க 5 சீட்டு வாங்குற இடத்துல அங்க 50 சீட்டு கூட வாங்கட்டும், அவ்வளவுக்கும் வின்னபிலிட்டியான வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்களா கட்சிகள்?
இல்ல அவங்க வந்து வெற்றியை மட்டும்தான் பார்த்திருப்பாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலே அவருக்கு படிப்படியை கொடுத்திருக்கோம்ல. 19 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி, 21 சட்டமன்றத்துல தோல்வி, அவருக்கு அதுவே ஒரு படிப்படியை கொடுத்திருக்கோம்ல. அவர் நேரடியா திமுக பக்கமோ வேற எங்கோ நகர்ந்திருப்பார்ல. அவர் பாஜகவை நம்பினார், பாஜக கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்திலேயே போட்டிடுறாரு. அப்ப அவருக்கு வந்து அப்பவே அது தோன்றி இருந்தால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்பொழுதே இணைந்திருந்தால் கூட அவருக்கு சீட்டு கொடுத்திருப்பாங்க. இவர்கள் எல்லாம் திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியில இவர்கள் விஜயை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அது வந்து ஒரு நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அப்படின்னா முதல் தேர்தல் அவர்கள் தேர்தலை நின்றுதான் நிரூபிக்க முடியும். இன்னொன்று இப்பொழுது வந்து வேற கட்சிகள்ல இருந்து இணையறான ஒரு புதிய கட்சி, அந்த புதிய கட்சி வருகிற பொழுது ஏற்கனவே வேற கட்சிகள்ல அமைப்புகள்ல இருந்தவர்களை தானே இருக்க முடியும். இந்த கட்சிக்கு புதிய ஓட் பேங்க்னா நியூ ஓட்டர்ஸ், 18 வயதுல முதல்ல இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க தான் அந்த கட்சியில அப்ப பொறுப்புக்கு வர முடியுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிருந்தல. ஒரு கட்சி புதிதாக உதயமாகிற பொழுது அந்த கட்சிக்கு வருபவர்களோ ஓட்டு போடுறவங்களோ இதுக்கு முன்னாடி யாருக்கோ ஓட்டு போட்டிருப்பாங்க தானே, இயல்பாகவே நடந்திருக்கும் தானே. அதிமுக இந்த இடத்துல விஜய் அவர்களை விமர்சிக்கணும், விமர்சிக்காமல் இருக்கிறதா அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. சார் ஒரே ஒரு சின்ன புள்ளி ஒன்று சொல்றேன். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை விமர்சிக்காம அவர்கள் இருந்தாங்க. மாநில நலன் அப்படிங்கறத முன்னிறுத்தி தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாலும் கூட கடைசி வரை பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. முடிவு என்னாச்சு? பாஜக கூட்டணியே 18% எடுத்துட்டாங்க. இப்ப அதே தான் பண்றாங்க. மேடம் லட்சுமி மேடம் பேசும்போது கூட குறிப்பிட்டாங்க விஜய் கரூருக்கு போனாரன். சார் நான் வந்து ஒரு இடத்துல எனக்கு மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. நான் ஒரு வக்கீலை நியமிச்சுட்டேன். எனக்காக வக்கீல் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுவார். அக்னியண்ணனுக்கு தெரியும், கோர்ட்ல வக்கீல் பெட்டிஷன் போட்டுவாரு. வக்கீல் வரலைன்னா எனக்காண்டி ஒரு வாதாடுவார். எனக்காக அவர் வந்து ஒரு பெட்டிஷனை போட்டுவார். அது மாதிரி கரூர் சம்பவத்துல விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே வக்கீலா மாதிரி ஊரா போய் அவர் தரப்புக்கு நியாயம் தான் சொல்லிட்டாரு. தமிழக அரசோட தவறு, திமுகவோட தவறுன்னு அவர் சட்டமன்றத்திலயும் பேசுறாரு, மக்கள் மன்றத்திலயும் பேசுறாரு. இது எல்லாமே கூட்டணிக்கு வருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல பேசிட்டார். அந்த இடம் அதிமுக அவரை விமர்சிக்காத வரைக்கும் அது அவர்களுக்கு பலவீனம். இன்னும் ஒண்ணு வந்து அக்னியண்ணன் பேசுகிற பொழுது நான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா அப்படி சொல்லலன்னா ரவீந்திரன் சார் சொன்னாங்க கலைஞர் அவர்களோடு ஒப்பிடுகிற போது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு குறைவாக இருக்கிறாரு. அந்த இடத்தை தான் சொன்னேன். மற்றபடி ஆளுங்கட்சிக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக இருக்கா அப்படிங்கறதா கேள்வி. இல்ல அதே மாதிரிதான் இன்னொன்னும் திமுக எதிர்ப்பா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பா அப்படின்னு பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புங்கிறது தானே ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இந்த முறை அதிகமா இருக்கும். அளவுகோல் மாறி இருக்குமான்னு கேட்கிறேன் இந்த எலெக்ஷன்ல. இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பு அதுக்கான ரிசல்ட் வந்து அவரை தோல்வியடைய வைக்கிறது. அது உங்க சுயேட்சையினாலே நடந்துருமே. தன்னோட அரசியல் எதிர்காலத்துக்காகத்தான் அவர்கள் நகரணும் ஒரு இடம் நோக்கி. அந்த இடம் தான் சொன்னேன். நான் வந்து அவர்களுக்கு வலுவான ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு குறிப்பிட்ட சதவீதம் வேணும். அது விஜயோட சேரும் போதே நடக்கும்னு நினைக்கலாம். சுருக்கமா விஜயோட எதிர்ப்புங்கிறது ஆக்ஷன்ல பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிற வெறும் பேச்சு, வெறும் வார்த்தை எதுவும் பண்ணாது. ஆக்ஷன்ல சிஏஏ எதிர்ப்புனாலும் சரி, வக்போர்டுக்கு எதிராக இது வழக்கு தொடுத்தாலும் சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிரைவுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக பேசினாலும் சரி, ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக போராட்டம் நடத்தினாலும் சரி, பாஜக சென்ட்ரிக்கா தான் விஜய் வந்து எதிர்ப்புகளை ஆக்ஷன்ல காட்டியிருக்கிறார். பேரளவில் மட்டும்தான் திமுக எதிர்ப்பை காட்டிட்டு இருக்கிறார். அப்ப அவரை எப்படி நம்ப முடியும்? அவர்கள் கடந்த காலம் பச்சவந்தித்தனம் கொண்டது. ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜ்சபா கேட்டதுனாலும் சரி, மோடியை பார்த்ததுனாலும் சரி, அப்ப அவரோட திமுக எதிர்ப்புக்கு எப்படி கிரெடிபிலிட்டி கொடுத்துட முடியும்? திரு அக்னீஸ்வரன், திரு விஜயை எதிர்க்கிறதன் மூலமா மட்டும்தான் நீங்க பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். திரு விஜயை எதிர்க்காம அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியப்படுத்த முடியாதுன்னு சொன்னார். அதே கேள்வியை நீங்க கேட்ட கேள்வியை நான் மதிக்கிறேன், பதில் சொல்றேன். அதே கேள்வியை விஜய்க்கு முன்னாடி வைங்க. இப்ப அதிமுகவை எதுப்பா அதை மட்டும் ஏன் அரவணிக்கிற? வேண்டாம் அந்த ஓட்ட பூரா வேண்டாம்னு நினைக்கல. அது ஒரு போலி தோற்றம், போலின்னு கூட சொல்ல வேண்டாம், அது ஒரு தோற்றம், மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம். இந்தியாவில் 2014 நான் பிரதமரே நான் தான் உருவாக்குனேன். யாரு? பிரசாந்த் கிஷோர். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு நாங்கள் தான் உருவாக்கணும், அதிமுகவுக்கு நாங்கள் தான், இப்படி நிறைய பேரை உருவாக்கணும். அப்பா நீ உருவாகலையாப்பா? 243 தொகுதியில் பீகார்ல 238 தொகுதியில் நின்றார், வெறும் 3.4%. இப்ப அவர் சொல்றாரு என்னால உலக வங்கியில வேலை பார்த்தவர்ல அங்கெல்லாம் வந்து வரி இல்லாத சம்பளம் வாங்கினவர் அவரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா பீகார் மக்கள்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் நான் கட்சி நடத்த முடியும் அப்படின்னு. ஏப்பா அரசியல் கட்சியில வாங்கினதெல்லாம் பத்தாதா?
சில போலி பிம்பத்தை ஒரே ஒரு Facebookல 10 ஐடியா வச்சுக்கிட்டு 100 ஐடியா வச்சுக்கிட்டு நாங்க பெரிய போட்டோம்னா SIR ஃபார்ம் கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஓட்டு போடு. இதெல்லாம் நீங்க விஜய் கேக்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் கேட்கிறேன் சார். சார் உடனே கொண்டு போய் விஜய் எதிர தட்டி விட்டுறாங்க. வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா என் தகுதி எனக்கு தெரியும்னு கலைஞர் சொன்னாரு. இல்ல சார், அவரு அதேதான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தகுதி அவருக்கு தெரியும். நீங்க கேட்டீங்கல்ல ஏன் தாவேகா வந்து அதிமுக விமர்சிக்கலன்னு. தாவேகா திமுகவை விமர்சிச்சு பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. இல்ல இந்த ரெண்டு கட்சியும் 30% பேர் 2024 ஓட்டு போடல. அது ஊரா தனக்கு தான் வரும்னு நினைச்சிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா இப்ப ஏதோ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போறாராம், சார்லஸ் மார்டின் அவர்கள். அவரு வந்துச்சுன்னா 65 கட்சி. ஆனா போட்டி திமுகவுக்கு அதிமுக தான். புரியறவர்கள் புரிஞ்சு கொள்வார்கள்.